ரொம்ப குள்ளமான பெண்ணுங்க, 5 அடி தான் இருக்கும், அல்ல 5 அடிக்கு கொஞ்சம் கம்மியா கூட இருக்கும். ரொம்ப மெலிந்த உருவம், ரொம்ப மெலிந்த உருவம். நோபல் பரிசு நாடியா முராட் என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றவருடைய பெயர் நாடியா முராட். யாருங்க நாடியா முராட்? கேள்விப்பட்டதே இல்லைங்க. நோபல் பரிசு வாங்கின உடனே யுனைடெட் நேஷன்ஸ்ல அந்த பொண்ணை பேச சொல்றாங்க. சின்ன பொண்ணு, ஒரு 22-23 வயசு தான் இருக்கும். பேசுறதுக்கு ஆங்கிலத்துல பேச வரல, அவங்களுடைய தாய்மொழியில பேசுறாங்க. அதுலயே ஒரு மாதிரி கொஞ்சம் நடுக்கம், ஒரு தயக்கம் பேசுறதுல. பார்த்துதான் படிக்குது, ஒவ்வொரு வார்த்தையா தான் படிக்குது. ஆனா அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகம் எழுதி இருக்கிறார். The Last Girl என்ற அந்த புத்தகத்துக்கு பேர். அந்த புத்தகத்தினுடைய பெயரை நான் திரும்ப சொல்றேன், The Last Girl, நாடியா முராட் எழுதினது. ஒருவேளை அந்த புத்தகம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவளுடைய வாழ்க்கையை பற்றி ஏறி குதிக்க ஒரு 7 அடி சுவர்னு நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். லாஸ்ட் கேர்ள். எனவே இந்த பெண்ணு சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் நடுவில் இருக்கிற பார்டர்ல வசிக்கிற ஒரு பெண். அந்த பெண்ணு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த பெண். சிரியாவில் IS வந்து ஆக்கிரமிப்பு செய்த போது இந்த பெண்ணினுடைய கிராமத்துக்கு வந்து எல்லா ஆண்களையும் சுட்டுக் கொன்றார்கள். எல்லா ஆண் பெண்கள் என்ன பண்ணாங்க? வயசான பெண்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க. பெண் குழந்தைகளை சுட்டுக் கொன்று விட்டார்கள். அந்த 10 வயசுல இருந்து 40 வயசு மட்டும் இருக்கிற பெண்களை பஸ்ல ஏத்திட்டு போனாங்க. நாடியாவினுடைய 7 சகோதரர்கள் அந்த இடத்திலே அவள் கண் முன்னாலே சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். கண் முன்னாலே குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொல்லப்படுவதை பார்த்து கொண்டு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது எப்படிப்பட்ட நிலைனாது நமக்கு தெரியுமாங்க? நமக்கு தெரியுமா? நாடியாவுடைய அம்மாவையும் சுட்டுக் கொண்டுட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த இளம் பெண் அவ ஒருத்தி தான், அவளை பஸ்ல ஏத்தினாங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரும், எதுக்கு ஆண்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க, வயதான பெண்கள் எல்லாம் சுட்டுக் கொண்டுட்டாங்க, ஏன் வந்து 10ல இருந்து 40 வயசு மட்டும் இருக்கிற பொண்ணுங்களை மாத்திரம் எதுக்குங்க பஸ்ல ஏத்தி போனாங்க ISன்னு கேக்குறீங்களா? இந்த பதில் உங்களுக்கே தெரியாது. பாலியல் அடிமைகளாக விற்பனை செய்யப்படுவதற்காக அவர்களை பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. பாலியல் அடிமையாக நாடியா ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 7 முறை விற்கப்பட்டார். ஏலம் போட்டு யார் அதிக தொகை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பெண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அவன் 2 மாசம் 2.5 மாசம் வச்சுட்டு திரும்ப ஏலம் விடுறான். அவன் போட்ட காசை எடுக்க வேண்டாம், அடுத்தவனுக்கு ஏலத்துக்கு விடுறான். 7 முறை நாடியா ஏலம் விடப்பட்டாள். அந்த உடம்பு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிச்சு பார்க்க முடியுமா? அந்த உடல் என்ன இருக்கும்? 7வது முறை ஏலம் எடுத்தவர் என்ன பண்ணா, இது பூட்ட கேஸ், இதால எந்திரிக்க கூட முடியல, ஏன்னா ரத்தமும் காந்தியமாக தரையில கிடக்கிறார். இவ பூட்ட கேஸ், இனிமே இதெல்லாம் பழைக்காதுன்னு சொல்லி வீட்டை பூட்டாம போயிட்டான். ஆனால் அந்த உயிருக்கு வாழுகிற சக்தி இருக்கு பாருங்க, அது அபாரமான சக்தி. அது அந்த நாடியா எழுந்து நின்றாள். 90 நாள் வதைக்கு பிறகு எழுந்து நின்று அந்த வீடு பூட்டப்படவில்லை இல்லையா, வெளியில வந்துட்டா. வெளியில வந்து காம்பவுண்ட் சுவர் இருக்குங்க, 7 அடி காம்பவுண்ட் சுவர். இவளுடைய ஹைட் எவ்வளவு? 5 அடி. 5 அடி வற்றிய தோற்றம், அந்த உடல் சீரழிக்கப்பட்ட உடல். நாடியா என்ன செஞ்சா தெரியுமா? 7 அடி சுவற்றை ஏறி குதித்தாள் நண்பர்களே. 7 அடி சுவற்றை ஏறி குதித்தாள். ஏறி குதிச்சு அதுக்கப்புறம் 10 கிலோமீட்டர் ஓடி அவளுடைய பாதுகாப்பு இருக்கிற அந்த பகுதிக்கு போய் அதற்கு பிறகு பிழைத்து எழுந்து, இந்த மாதிரி எனக்கு மாத்திரம் நடக்கல, ஏகப்பட்ட பெண்களுக்கு இப்படி நடக்கிறது என்று ஐநா சபையிலே போய் வழக்கு தொடுத்தாள் நாடியா. அதனால்தான் அவளுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது.